எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல ஒரு சுவையான தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. உங்கள் நேரத்துக்கு நன்றி. எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தங்கள், அரசியல்வாதிகள் பற்றிய செய்திகள், தேர்தல் முடிவுகள் குறித்த என்ன ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் மீன் போகாமல் பார்த்துக் கொள்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் 542 தொகுதிகளில் நடக்க வேண்டிய தேர்தல் கிட்டத்தட்ட 340 தொகுதிகளில் தேர்தல் முடிந்து விட்டது. 350 தொகுதிகளில் தேர்தல் முடிந்துவிட்டது. இன்னுமே 2 கட்டங்கள் பாக்கி இருக்கின்றன. இந்த 2 கட்டங்கள் அடுத்த 2 வாரங்களில் நடந்து ஜூன் 1 மாலை அன்று வாக்குப்பதிவு முடிவடையும். ஜூன் 4 அன்று வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு ஜூன் 4 அன்று மாலை அல்லது ஜூன் 5ஆம் தேதி அன்று புதிய பாரத பிரதமர் யார் வெற்றி பெறுகிறார்கள், எந்த கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருப்பெறுகிறது போன்ற விஷயங்கள்லாம் வெளிவரும். இந்த சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான ஒரு பத்திரிகை பேட்டி வெளியாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு நபர் கொடுத்திருக்கும் பேட்டி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் தேசிய அளவிலே தேர்தல் கணிப்புகள் மற்றும் தேர்தல் களப்பணியிலே மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு நபர். அவர் கடந்த 2-3 நாட்களாக பத்திரிகைகளிலே பல பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே குறிப்பாக மிக மூத்த பத்திரிகையாளரான பர்காதத் என்ற பெண் பத்திரிகையாளருக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்திருக்கும் பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று கிட்டத்தட்ட 1 வருடமாக பலரும் ஆர்வம் சொல்லுவது வரும் அதே திசையிலேயே தான் முடிவுகள் இருக்கும் என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இதற்கு குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும். நரேந்திர மோடிக்கு அரசுக்கு எதிராக பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பு இருந்த பொழுதிலும் கூட, அதாவது நாடு முழுவதும் எப்படி 2019 நரேந்திர மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த அந்த பேர் ஆதரவு குறைந்திருப்பதாக பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். அந்த குறைந்திருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்துப்படி உறுதியாக சொல்லுகிறார். இதற்கு அவர் சொல்லுகின்ற பல காரணங்கள், குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக நடந்த பல கள போராட்டங்கள், டெல்லிக்கு அருகே நடந்த அந்த விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில், பஞ்சாபுடைய விவசாயிகள் செய்த போராட்டம் பெரிய அளவில் வெடித்தது. அதுபோல நாடு முழுவதுமே அந்த ரூரல் அர்பன் டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழை பணக்காரருக்கு இடையான வித்தியாசம், கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கான வருமானம் குறைகிறது. இதுபோல பல விஷயங்கள் இருந்தும் கூட அந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள் அதை ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக்கி மக்களை சந்தித்து பேசி அதை மக்கள் அந்த எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கும் அளவிற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு இயலாமையின் ஒரே காரணத்தினால்தான் நரேந்திர மோடி மீண்டும் வெற்றி பெறுகிறார் என்பதை பிரசாந்த் கிஷோர் குறிப்பாக சொல்லுகிறார். இதில் தேசிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக இருப்பதற்கு பல ஐயப்பாடுகள் அல்லது பல சந்தேகங்கள், அவர் சொல்வது சரியா இல்லையா என்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட, இந்த தேசத்திலே எல்லா பகுதிகளையும் நன்கு அறிந்த ஒரு கள பணியாளர், ஒரு தேர்தல் ஆலோசகர் என்ற ரீதியிலே பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது ஓரளவுக்கு நியாயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவர் குறிப்பாக சொல்வது எந்த ஒரு சூழ்நிலை, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையுமே 2019 பெற்ற அந்த 303 என்ற எண்ணிக்கையை விட பாரதிய ஜனதா கட்சி குறைவாக பெறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்கிறார். இதற்காக அவர் மிக மிக முக்கியமான சொல்லுகிற காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, மேற்கு மற்றும் வட இந்திய மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத் தொடங்கி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒரிசா கிடையாது, ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், அங்கே தொடங்கி உத்தரப்பிரதேசம் வரை அந்த பறந்து விருந்த மேற்கு மற்றும் வடக்கு மாநிலங்கள் கிட்டத்தட்ட 260-270 தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள். இந்த மாநிலங்களை பொறுத்தவரை 2019 முடிவுகளில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவையும் வெற்றி பெறும் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது என்பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் உதாரணமாக சொல்வது குஜராத் முழுக்க அனைத்து தொகுதியிலுமே பாஜக வென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் முழுக்க பாஜக வென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 70 தொகுதிகளிலே கிட்டத்தட்ட 62 அல்லது 63 தொகுதிகளிலே பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெளிவாக சொல்லுகிறார். அதே போல டெல்லி ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், ஹிமாச்சல்
பிரதேசமாகட்டும், இந்த மாநிலங்களில் வந்து பாஜகவுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிடையாது. நரேந்திர மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டி வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெளிவாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். இதற்கு வந்து அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் பர்காதத் கேட்ட கேள்வி வந்து, இல்லையே மகாராஷ்டிரத்திலே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாது, அங்கே வந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியுடைய கூட்டணியான மகா விகாஸ் அகாதி MVA அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்பதற்கு பிரசாந்த் கிஷோர் அளிக்கும் விடை வந்து 2019 பாருங்கள், அப்பொழுதே வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக முன்னணி வந்து பெரிய அளவில் வந்து மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெறவில்லை. அப்போ வந்து இது எப்படி மைனஸ் ஆகும், அதே அளவுக்கான தொகுதிகளை இந்த தடவை வெல்லலாம், அதை விட 1-2 தொகுதிகளை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை விட சுவாரஸ்யமான ஒரு கருத்து என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் என்றால், ஒன்று இப்போ பார்த்த அந்த வடக்கு மற்றும் மேற்கு இந்திய மாநிலங்கள், அதை விட குறிப்பாக அவர் சொல்வது வந்து இந்த பக்கம் கிழக்கு மற்றும் தெற்கு இந்திய மாநிலங்கள், அதாவது மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்கிறார், அங்கு தொடங்கி மெல்ல கீழே மேற்கு வங்காளம், ஒரிசா, பீகார், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், இந்த மாநிலங்களிலே வந்து ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது மிக மிக வலுவாக பாஜக இருக்கிறது. குறிப்பாக வந்து சென்ற முறை போன 2019 தேர்தலில் வந்து இந்த கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு ஆகட்டும், கேரளம் ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திர பிரதேசம் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், மேற்கு வங்காளம் ஆகட்டும், இந்த மாநிலங்களில் வந்து பாஜக பெரிய அளவில் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கவில்லை என்று குறிப்பிட்டு காட்டும் பிரசாந்த் கிஷோர், உறுதியாக இந்த முறை இந்த பகுதிகளிலிருந்து பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 40-50-60 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் வந்து பாஜக பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பீகாரிலுமே கூட பாஜக தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும். அங்கே வந்து இந்தியா கூட்டணிங்கிற காங்கிரஸ் கட்சியோ அல்லது ராஷ்டிரிய ஜனதாதளமோ வந்து தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மேற்கு வங்காளத்திலே வந்து மமதா பானர்ஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் காத்து இருக்கிறது. அங்கே வந்து பெரிய அளவில் வந்து பாஜக வெற்றிகளை பெறும். அதே போல இதுவரை பாஜக நுழைவே முடியாத மாநிலமாக கருதப்பட்ட தமிழகத்திலும் கேரளத்திலும் கூட பாஜக வந்து இந்த முறை கணக்கை துவக்கிவிடும். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது தேசிய அளவிலே எந்த விதத்திலும் வந்து 303 தொகுதிகளை விட கம்மியாக பாஜக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வாய்ப்புக்கு இடமே இல்லை என்று சொல்கிறார். அதுக்கு வந்து பர்காதத் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, அப்போது வந்து எதற்காக மோடி வந்து 400 தொகுதிகளிலே வெல்வோம் என்று சொல்லுகிறார், அதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன என்று பர்காதத் கேட்பதற்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லும் விடை என்று சொன்னால், இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும் வந்து எப்படி வந்து எதிர்க்கட்சிகளுடைய அந்த சிந்தனையை, எதிர்க்கட்சியுடைய மனநிலையை வந்து எப்படி நரேந்திர மோடி வந்து மாற்றுகிறார் அல்லது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக கூட பேச வைக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மத்தியிலே வந்து எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இந்தியாவில் வந்து அறுதி பெரும்பான்மை, அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் வந்து 272 தான். என்னானாலும் வந்து பாஜக வந்து அந்த 272க்கு கீழே போக போகிறது என்று பாஜகவுடைய மிகப்பெரிய எதிரிகள் கூட இந்த தடவை கருதவில்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே வந்து 400, 410, 420 என்று பேசுவதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய வெற்றியில ஃபோக்கஸ் பண்றதை விட்டுவிட்டு பாஜக 400 ஜெயிக்கல பார்த்தீங்களா, பாஜக 300 தான் ஜெயிச்சிருக்கு என்று சொல்லுவதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை என்று அருந்தும் கூட பெருவாரியான எதிர்க்கட்சிகள் வந்து இதைத்தான் செய்கின்றன என்று பிரசாந்த் கிஷோர் வந்து மிக மிக சுவாரஸ்யமாக அதை சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வந்து இந்த முறை 2024 வந்து நரேந்திர மோடியை தோற்கடித்து இருக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ இருந்ததுன்னு சொன்னாக்க, இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக, வட மாநிலங்கள் 5 மாநில தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்களுக்கு முன்பாக இந்த இந்தியா கூட்டணி உருவான நேரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு பெருமளவில் இருந்தது. மக்களிடையே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த இந்தியா கூட்டணி வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வருவார்கள், நரேந்திர மோடிக்கு மாற்றாக பெரிய அளவில் உருவெடுப்பார்கள், மக்களை சந்திப்பார்கள், பொதுக்கூட்டங்கள் போடுவார்கள், நல்ல நலத்திட்டங்களை எடுத்து சொல்வார்கள், நரேந்திர மோடியை விட எப்படி நல்லாட்சி நடத்துவோம் என்றெல்லாம் உறுதி செய்வார்கள் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பிலே காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளுமே தான் மண்ணை வாரி போட்டு விட்டேன் என்று பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டுகிறார். பேருக்கு வந்து பீகாரிலே பாட்னாவிலே ஒரு கூட்டம், அதற்கு பிறகு பெங்களூரிலே கூட்டம், அதற்கு பிறகு மும்பையிலே இந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்
கட்சிகளுடைய கூட்டம் நடந்து அவர்கள் பல குழுக்கள் அமைத்தார்கள். அதாவது பத்திரிகை சந்திப்பு குழு, தேர்தல் திட்டக்குழு என்ற பல குழுக்களை அமைத்தார்களே ஒழிய எந்த ஒரு குழு ஒரு கூட்டத்தை நடத்தியது மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி சார்பாக தேசிய அளவிலே ஒரு இடத்தில் கூட ஒரு இணைந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படவில்லை என்பதை மிக மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுகிறார். உதாரணத்துக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் போன நவம்பர் மாதம் நடக்க இருந்த சூழலிலே வந்து அப்பொழுது அங்கே இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடப்பதாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து பெரிய அளவில் பேசியிருந்ததை கண்டு அச்சப்பட்ட காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவரான கமல்நாத் அவர்கள் அந்த இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டம் மத்திய பிரதேசத்திலே போபாலிலே நடக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்து அந்த கூட்டம் நடப்பதை தடுத்து நிறுத்தினார். அதன் பிறகு அந்த இந்தியா கூட்டணி பொதுமக்களை சந்தித்து திட்டங்களை பற்றி பேச வேண்டும், பொதுமக்களை சந்தித்து மக்கள் எப்படி மோடி அரசு மீது உள்ள கோபத்தை வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி ஆதரவாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் வந்து பேசியிருந்தால் பெரிய அளவில் மக்கள் நல திட்டங்களை மக்களிடையே இந்த பப்ளிக் அவுட்ரீச் என்று சொல்வார்கள், மக்களை சந்திக்கும் அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து கையெடுத்திருந்தால் உறுதியாக இந்த முறை 2024 வந்து நரேந்திர மோடிக்கு கடும் போட்டி கொடுத்திருக்க முடியும் என்று சொல்லும் பிரசாந்த் கிஷோர். ஆனால் எப்பொழுது வந்து அந்த செய்கையிலிருந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை பிற எதிர்கட்சிகளோ வந்து விலகிவிட்டனவோ அப்பொழுதே வந்து நரேந்திர மோடியுடைய வெற்றி பெரிய அளவே உறுதியாகிவிட்டது என்பதை திட்டவட்டமாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சுவையான விஷயம் என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் என்றால், மக்களிடையே வந்து 2019 இருந்த அளவிற்கு நரேந்திர மோடிக்கு ஒரு ஆதரவு இல்லை என்றாலும் கூட யார் மாற்று பிரதமர் என்ற ஒரு கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையுமே வந்து அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியலாக ஆக முடியாது என்று திட்டவட்டமாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடியை எதிர்த்து களமாடுவதற்கு பிரதமராக போட்டியிடுவதற்கு வந்து ஒரு புதிய முகம் வந்தால் ஒழிய இப்போதிருக்கும் சூழ்நிலையிலே வந்து இப்போதிருக்கும் தலைவர்கள், அது ராகுல் காந்தி ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், இல்லை மாநில தலைவர்களான சரத்பவார் போன்றவராகட்டும், அவர்களெல்லாம் வந்து எந்த விதத்திலுமே வந்து நரேந்திர மோடியுடைய அந்த பர்சனாலிட்டிக்கு தேசிய அளவில் சமமில்லை என்ற ஒரே காரணத்தினாலே வந்து உறுதியாக வந்து அவர்களால் ஒரு போட்டி கொடுக்க முடியவில்லைங்கிறத சுட்டிக்காட்டுகிறார் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவர் வந்து ஒரு நரேந்திர மோடி ஆதரவாளர் கிடையாது. ஆரம்ப காலத்தில், அதாவது 2014 தேர்தல் சமயத்தில் வந்து நரேந்திர மோடியோடு தேர்தல் பணி செய்திருந்தார். அந்த அளவிற்கு தான் அவருக்கு உதிர்வு. ஆனால் அதற்கு பிறகு நரேந்திர மோடி அரசு தரப்பிலிருந்து பிரசாந்த் கிஷோரை அவர்கள் வந்து தேர்தல் பணிக்கு எடுக்கவில்லை என்பதனாலே அந்த நரேந்திர மோடிக்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான உறவு வந்து பெரிய அளவிலே இல்லை என்பது மட்டுமல்லாமல் இப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து நரேந்திர மோடி அவருடைய எதிர்ப்பாளர் என்று தான் சொல்லலாம். ஆக பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நரேந்திர மோடியோடைய எதிர்ப்பாளராக இருந்தும் கூட இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது எந்த சூழ்நிலையுமே, அதாவது கனவிலும் கூட 303 தொகுதிகளுக்கு கீழ் பாரதிய ஜனதா கட்சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, எப்படி இந்த 400 தொகுதிகள் வந்து என்ற ஒரு விளையாட்டை காட்டி அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய அந்த தேர்தல் எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் தந்திரத்தில் வந்து மோடி மண்ணள்ளி போட்டதை கூட இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் யாருமே உணரவில்லை என்பதை திட்டவட்டமாக பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய பேட்டி, அந்த பேட்டிக்கான லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பர்காதத்தினுடைய பேட்டி, அந்த பேட்டி வந்து ஹிந்தியில் இருக்கிறது. அதில் உள்ள பல கருத்துக்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பல சுவாரஸ்யமான கருத்துக்கள். இன்னொரு சுவையான கேள்வி வந்து இந்த 6-7 சுற்றுக்கள், 7 phases of elections, அதில் வந்து வாக்கு சதவிகிதம் வந்து குறைவதாலே வந்து மோடி அரசுக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லி பல பிரசாரங்கள் வந்து டெல்லி பத்திரிகையாளர்கள் மத்தியிலே இருக்கின்றனவே. தமிழ்நாட்டில் உள்ள பல பத்திரிகையாளர்கள் கூட மோடிக்கு வந்து ஆதரவு குறைகிறது, அதையே வந்து இந்த வாக்கு சதவிகித குறைவு காட்டுகிறதுன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்ட பொழுது அதற்கு பிரசாந்த் கிஷோர் சொன்ன பதில் 68-70% இருந்த வாக்கு சதவிகிதம் வந்து ஒரு 66-67% ஆயிருக்கு. வெறும் 2-3% வாக்கு குறைவினால் எந்த விதத்திலுமே வந்து இப்போது ஆட்சி செய்யும் அரசுக்கு ஆபத்து வரவே வராது. அப்படி வந்து அந்த வாக்கு சதவிகிதத்தினால் வந்து பாதிப்பு அப்படின்னா அது வந்து எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் சமமாக தான் நடக்குமே ஒழிய ஒரு கட்சிக்கு மட்டும் அதனால் நஷ்டம், இன்னொரு கட்சிக்கு அதனால் லாபம் என்று வந்து உறுதியாக சொல்லுவது வந்து ஒரு சிறப்பான கருத்தாக இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான கருத்து வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உறுதியாக சொல்லுவது என்னன்னு சொன்னாக்கா, ஒன்று
ஆந்திர மாநிலத்தில் வந்து பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறும். தெலுங்கானா மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் மாநிலத்தில் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெரிய வெற்றி பெறும். அங்கே வந்து 2வது இடத்துல காங்கிரஸ், 3வது இடத்துல வந்து அந்த பாரதிய ராஷ்டிர சமிதி, முன்னர் வந்து தெலுங்கானா ராஷ்டிர சமிதியாக இருந்த கட்சி, அவர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார். அதே போல் மிக முக்கியமாக அவர் சொல்லும் ஒன்று, கேரளத்திலே வந்து 20 தொகுதிகளிலே வந்து உறுதியாக 2 அல்லது 3 தொகுதிகளிலே பாஜக வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 to 5 தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக மற்றும் பாமக அந்த கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது என்று தன்னுடைய களத்தகவல் தெரிவதாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த பிரசாந்த் கிஷோருடைய இந்த பேட்டியுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக ஜூன் 4 அன்று மாலை அன்று நரேந்திர மோடி மீண்டும் பாரத பிரதமராக வருவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிகிறது. 303 தொகுதிகள் பெறுகிறார்களா அல்லது 350 தாண்டுகிறார்களா அல்லது ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதை போல 400 தாண்டி விடுகிறார்களா என்பதெல்லாம் தான் முக்கியமான விஷயமாக இருக்குமா தவிர எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக ஆவதை தடுப்பதற்கான முயற்சிகளை வந்து எதிர்க்கட்சிகள் எடுக்கவில்லை என்பதை விட அவர்கள் வந்து போட்டியிலேயே இல்லை என்ற அளவிற்கு தான் கலைதார்த்தம் இருந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். இவ்வளவு இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை வந்து எப்போதுமே வந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை, மாறுபட்ட கண்ணோட்டம் இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து சமீப நாட்களில் வந்து தமிழ் மீடியா எப்படி வந்து ராகுல் காந்தி பிரதமராக வருவார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கை காட்டுவவர்களெல்லாம் மத்திய அமைச்சராக வருவார்கள் என்று கூட விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஒரு சுவையான அல்லது சுவாரஸ்யமான வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், உறுதியாக அதை பாருங்க. அது ஒரு மாறுபட்ட கண்ணோட்டமாக எடுத்து கொள்ளலாமே தவிர எந்த விதத்திலும் வந்து அது கலை யதார்த்தம் கிடையாது என்பதாக தெரிகிறது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. பிரசாந்த் கிஷோர் சொல்வதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை ஆகிறது என்பதை நாம் ஜூன் 4 மாலை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு தகவலோடு நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.